ஒரு 8 கான்செப்ட் சொல்லி கொடுத்து அதிலிருந்து அவங்கள கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்து அவங்களையும் ப்ரோக்ராம் பண்ண முடியும்னு நம்ப வச்சு அவங்களுக்கு நான் நிறைய பேர் நான் சூப்பர் ப்ரோக்ராமர்ஸாக மாற்றி ஒரு சர்வீஸ் பேஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் எந்த ஒரு கம்பெனிக்குனாலும் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டும் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸும் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுவாங்க. ஒரு கிட்னி டிசீஸ் டயாலிசிஸ் பண்ணுற ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து ஒரு ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன் வந்து உங்கள் கம்பெனியில் கேட்குறாங்க. பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ட்ரெண்ட் அனாலிசிஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். மேம் அப்போ பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரோக்ராமிங் தேவை இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? ஸோ முடிவு பண்ணதுக்கு அப்புறமா ரோல்ஸ் எப்படி இருக்கும், அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்கும்? இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டாக ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வேலை பார்ப்போம் அப்படின்றது தான் உங்களுக்கு மிகப்பெரிய டவுட்டாக இருக்கும். ஸோ அந்த தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ. இப்போ கன்சிடர் பண்ணிக்கோங்க, நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகிட்டீங்க, ஒரு கம்பெனிக்கும் போக போகிறீங்க. அப்போ என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் உங்ககிட்ட கொடுப்பாங்க, என்ன டாஸ்க் கொடுப்பாங்க, உங்கள் பிரெயின் அதை எப்படி யோசிக்கணும், எப்படி உங்களான என்கோலை டெய்லியும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சாதான் உங்களால் சர்வே பண்ண முடியும். ஸோ நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்பயுமே ஒரு ட்ரிக்கு வந்து சொல்லி கொடுப்பேன். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண போகிறதுக்கு முன்னாடி அதோட பிளான் ஆஃப் அட்டாக்கை ரெடி பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுதான் அப்ரோச், ஃபஸ்ட்டு இதை பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இதை பண்ண போகிறோன்ற டீட்டெயில்டு பிளான் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து கையில் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் அவுட்புட் எடுத்துகிட்டு வர அந்த ஹோல்சம் ப்ராஜெக்ட் உங்கள் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் ரிசல்ட் எடுக்கிறாங்க. உங்களுக்கும் எக்ஸாக்ட்லி அப்படி தான். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஆக போகலாம் அப்படின்றதுக்கு முன்னாடியே என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, என்னென்ன ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத முன்கூட்டியே ஒரு செல்ஃப் அவேர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த கோர்க்குள்ளே அதுக்கப்புறம் அந்த ஸ்கில்லை உங்களுக்கு அந்த ஸ்கில்லெல்லாம் இல்லைன்னா அதில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுல உங்கள் டைமை நீங்கள் தாராளமாக போடலாம். இப்போது இதை டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு அப்ளிகேஷன் நான் எடுத்து சொல்கிறேன், என் டு என் சொல்கிறேன். அந்த என் டு எனில் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டோட வேலை எங்கே இருக்குது? இந்த இடத்துல நான் பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்கிறேன்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸும் இங்கே வருவாங்க. இப்போ நம்மளோட கம்பெனி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா பேஸ் கம்பெனின்றதுனால நான் ஒரு ஏஐ பேஸ்டு ப்ராஜெக்டே எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஏஐ பேஸ்டு ப்ராஜெக்ட்டுக்கு தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்றவங்க ஒரு ஏஐ பேஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணணுன்றது கிடையாது. சர்வீஸ் பேஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் எந்த ஒரு கம்பெனிக்குனாலுமே ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டும், ஒரு பிஸ்னஸ்ன்னு நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டும் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸும் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட என்கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன், அண்ட் டேட்டா சயின்ஸோட என்கோல் வந்து ஃபார் அனாலிசிஸ். இப்போ நான் ஒரு ஏஐ பேஸ்டு ப்ராஜெக்ட்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஏஐ பேஸ்டு ப்ராஜெக்டில் க்ரானிக் கிட்னி டிசீஸ் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு கிட்னி டிசீஸ் டயாலிசிஸ் பண்ணுற ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து ஒரு ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன் வந்து உங்கள் கம்பெனியில் கேட்குறாங்க. அந்த கம்பெனியில் என்ன அவங்க ரெக்குயர்மெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, எங்களோட பேஷண்ட்ஸோட டேட்டாஸ்லாம் இருக்குது, அந்த டேட்டாஸை வச்சு எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாடல் நீங்கள் ரெடி பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 18 வயசில் போய் அவங்க அதை செக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்யூச்சர்லாம் அவங்களுக்கு க்ரானிக் கிட்னி டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத எங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணணும். அப்போது அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஒரு கிளைண்ட் ஒரு பேஷண்ட் உள்ளே வந்தாலுமே நீங்கள் கேட்கலாம், மேம் அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆல்ரெடி நிறையா இருக்கேன்னு. அதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னா இப்போ உங்களுக்கு இருக்கா இல்லையா, இப்போ நீங்கள் அதால் அஃபெக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கோ தவிர உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு வர வாய்ப்பு இருக்கா, 10 வருஷம் கழிச்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுக்கு தேர் இஸ் நோ பயாலஜிக்கல் டெஸ்ட். சரிங்களா? ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா 10 இயர்ஸ்லையோ 5 இயர்ஸ்லையோ இல்லைன்னா 3 இயர்ஸ்லையோ ஒரு பர்சனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம ஏஐ மூலயமா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ரீசெண்டாக கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாடி டெம்பரேச்சரை வச்சு ஒரு பர்சனுக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் சினாரியோ தான். அப்போது இதுதான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இப்படி தான் இன்புட் பேஜ் இருக்க போது. இந்த இன்புட் பேஜில் நம்ம க்ரானிக் டிசீஸ் அப்படின்றதுனால பிளட் ப்ரெஷர் என்ன, சுகர் லெவல் என்ன, சீரம் கரெக்டன் எவ்வளோ, ஸோ இதெல்லாம் ஒரு 5 இன்புட்ஸ் கொடுக்கும் பொழுது சப்மிட் பட்டன் கொடுத்தோன்னா அந்த பேஜில் இவங்களுக்கு
அஃபெக்ட் ஆவாங்களா இல்லையா, பாசிட்டிவாக நெகட்டிவான்றது ரிசல்ட் வரும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை தான் நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இதை தான் நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஏஐ பேஸ்டு ப்ராஜெக்ட்டு இதுதான் ஃபைனல் அவுட்புட். நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டாலுமே ஃபைனல் அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த ஒரு ப்ராஜெக்டை ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு நிறைய டீம்ஸ் வந்து அங்கே வேலை செய்வாங்க. டேட்டா இன்ஜினியர் இருப்பாங்க, டேட்டா அனலிஸ்ட் இருப்பாங்க, டேட்டா சயின்டிஸ்ட் இருப்பாங்க, மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் இருப்பாங்க, ஏஐ இன்ஜினியர் இருப்பாங்க, என்எல்பி இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில். ஸோ அப்போ இவங்களோட ஹெல்ப் மூலியமாக தான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை எண்ட் டு எண்ட் முடிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பேசுகிறாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு அதை யார்கிட்ட பேசுவாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட டீம் லீடு ப்ளஸ் அவங்க கூட அந்த ப்ராஜெக்ட் டீம் லீட் யாராக வேணாலும் இருக்கலாம், ப்ளஸ் அவங்க கூட ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா இந்த பர்டிகுலர் டேட்டாஸ்லாம் எப்படி இருக்கலாம், அதாவது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸோட வேலையே என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு வந்தால் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் கிட்டேயோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் கிட்டேயோ ஒரு ஜீரோவில் இருக்கக்கூடிய கம்பெனி அவங்க கையில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் மூலிமா அதை அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வரது தான் அவங்களோட முக்கியமான ஒரு குவாலிட்டியாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸும் இந்த பிஸ்னஸ் அனலிசிஸ் சில இடத்துல பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க, சில இடத்துல பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ தட் ஐம் ரெஃபரிங் த போத் த நேம்ஸ். பட் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்காரவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க பேசும்பொழுது, டாக்டர்ஸ் பேசும்பொழுது இவங்க தான் கேள்வி கேட்பாங்க. இதுக்கு பேர் என்னென்னா ரெக்யர்மெண்ட் கேதரிங். இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் டீமில் இருக்கிறவங்க, இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டீமில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாக்டர்ஸ் கிட்ட ஓகேங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணுமா, ஏன்னா டாக்டர்ஸுக்கு தே டோன்ட் நோ த டெக்னிக்கல் டேர்ம். அவங்களுக்கு என்ன வேணும், என் வெப்சைட்டில் இந்த மாதிரி நான் இன்புட்டாக கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வேணும், இவ்வளோ தான் சொல்லுவாங்க. அந்த என்ன கலர் வேணும், உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரிடிக்ஷன் பண்ணணுமா, இது மட்டும் போதுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் இஃப் இட் இஸ் அன் ஏஐ பேஸ்டு ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கும் ஏஐ பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் ஏஐ பேஸ்ட் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்க முடியும். அப்போது டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் யோசிப்பாங்க. அந்த டேட்டா கலெக்ட் பண்ணதை என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றதையும் யோசிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டலில் அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங். சரிங்களா? ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி கேதர் பண்ணுவாங்க, அதை அனாலிசிஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் எப்படி எடுக்கலாம், என்ன மாதிரி ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம இந்த மாடலுக்கு நம்ம டீம் கிட்ட கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்டா மாடலிங் எப்படி இருக்கணும்னு யோசிப்பாங்க. இப்போ நான் சொல்கிற இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டேட்டா மாடலிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ஷன் எப்படி பண்ணலான்றது தெரிஞ்சிருக்கணும், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டேட்டா கலெக்ஷன் அப்படின்னா மல்டிபிள், இப்போ அவங்ககிட்டயே 10 ஹாஸ்பிட்டல்ஸ் 10 பிரான்ச்சஸ் இருக்குன்னா 10 பிரான்ச்சஸ்லேயுமே இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து டாக்குமெண்ட்டாக இருக்குன்னா அதை கலெக்ட் பண்ணுறது தான் இட்ஸ் டேட்டா கலெக்ஷன். டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா அதில் அந்த டேட்டாவை, அந்த டாக்குமெண்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டாவை இந்த மாதிரி எக்ஸலில் மாற்றி வர்றது டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு கொண்டு வர்றது தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அந்த கொண்டு வந்திருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உங்களாலேயே நான் சொல்ல உங்களால் இமேஜின் பண்ணிக்க முடியுது இல்லையா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டை பொறுத்து இப்போ நான் சொன்ன டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்லேருந்து எக்ஸல் ஷீட்டுக்கு மாறுது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேரியஸ் ரிசோர்ஸஸில் இந்த இன்டர்நெட்லேயே ஆல்ரெடி டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கும். அந்த டிஜிட்டல் ஃபார்மில் இருந்து இன்னொரு டிஜிட்டல் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணக்கூடியதாக கூட இருக்கலாம். சரிங்களா? அப்போது there could be மல்டிபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓவர் தேர். பட் இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நான் சொல்கிற எக்ஸாம்பிளை வச்சு அந்த எசன்ஸை எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ தட் நீங்கள் ஒர்க்குக்குள்ளே போய் வரும்பொழுது படிக்கும் பொழுதும் உங்களுக்கு மேப் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்ல உங்களால் இமேஜின் பண்ணி என் கூட ட்ராவல் பண்ண முடியுது இல்லை, இப்போ நீங்களே அந்த ப்ராஜெக்டை பண்ணுற ஃபீல் வருது இல்லையா? எக்ஸாக்ட்லி அந்த இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு லேர்னர்ஸ்க்கு தேவை. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் கிடைக்கும். நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டிரெக்டாக என்ன படிக்கிறோம், ஏன்னா நம்ம நானும் ஸ்கூல் காலேஜஸ் அப்படி தான் படிச்சுட்டு வந்தேன். மார்க் எடுக்கணும், நல்ல ரேங்க் ஹோல்டர் ஆகணும், அவ்வளோதான் மைண்ட் செட்.
மற்றபடி படித்ததை எங்கே யூஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி பணம் பார்க்க போகிறோம், இந்த மாதிரி ஐடியா எதுவுமே கிடையாது. அதனால தான் வி ஹவ் வேஸ்டட் அவர் என்டையர் லைஃப். பாதி லைஃப் முடிஞ்சாச்சு. ஸோ இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஓவர்வியூ என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் அதுக்குள்ளே கலைய வைக்கணும். ஸோ இப்போ டேட்டா கலெக்ஷன் சொல்லியாச்சு, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. டேட்டா மாடலிங்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 காலம்ஸ் தான் இருக்கணும், சரிங்களா? அதில் ஜெண்டர் அப்படின்ற காலம் கேரக்டராக தான் இருக்கணும், ஃபீமேல் ஆர் மேலுன்னு மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு காலமும் அதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ், டெக்ஸ்டாக தான் இருக்கணும், இது நம்பராக தான் இருக்கணும், இது டெசிமலாக தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம குறித்து வைக்கிறோம் இல்லையா? தட் இஸ் கால்டு டேட்டா மாடலிங். ஸோ இந்த டேட்டா மாடலிங்காக அவங்க இருக்கணும். இதில் முக்கியமாக பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்கில் என்னென்னா பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ட்ரெண்ட் அனாலிசிஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக ஏதாவது ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் இருக்கிற ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, மேக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பீட்டர் இங்கிலாந்து எடுத்துக்கலாம், பேட்டா ஷோரூம்ஸ் எடுத்துக்கலாம். இதிலெல்லாம் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி ஆஃபர் மெசேஜஸ் வரும். தீபாவளி சீசன் அப்போது நீங்கள் இவ்வளோதுக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூப்பன் தருவோம், நெக்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ளே இதை வந்து நீங்கள் ரெனவல் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி, மைனஸ் பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா, முழுக்க அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இன்னும் 15 நாளுக்குள்ளே நம்மளை வர வைக்கிறது. நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டீங்க, நீங்கள் ஒரு இது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா திருப்பி 500 ரூபாய் கூப்பன் கொடுத்து இந்த டேட்குள்ளே நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணும் பொழுது 1000 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா அதில் 500 ருபீஸ் உங்களுக்கு வந்து லெஸ் ஆகும். அப்போ ஒரு வாட்டி உள்ளே வரவங்களை திரும்ப மேபி நீர் இருக்கிறவங்க வேறு ஏதோ கடைக்கு போகணும்னு நினைக்கிறதுனால நம்ம கிட்ட கூப்பன் இருக்குது, ட்ரெண்ட்ஸ்லேயே போய் எடுத்துக்கலாம்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியில் யார் பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டா அனலிஸ்டும் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டீமும் தான் அவங்களுக்கு யோசிச்சு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ இது எல்லாமே டேட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல், இன்ஃபர்மேஷன் கையில் இல்லாமல் நம்மளால் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்துகிட்டு போகவே முடியாது. அதனால தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டும் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸும் ஒன் ஆஃப் த பார்ட்டாகவே இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்டாலே அதுலேருந்தே பேசிஸ்லேயே நீங்கள் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். MBA முடித்தவங்க தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக போகணும் அப்படின்லாம் கிடையாது. யூ ஹாவ் டு ஷோகேஸ் யுவர் ஸ்கில் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸாகவும் அனலிஸ்ட்டாகவும் போகிறதுக்கு, சரிங்களா? அப்போ ட்ரெண்ட் அனாலிசிஸ்னால் என்னென்னா, ஒவ்வொரு ட்ரெண்டுக்கும் என்ன மாதிரி பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னோர்கள் வந்து ஆடி மாதத்தில் எதுவுமே வாங்கக்கூடாது, விசேஷமே இருக்கக்கூடாதுன்ற பொழுது கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ அது அப்போயும் அவங்களுக்கு சேல்ஸ் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன கொண்டு வந்தாங்க, ஆடியோ ஆஃபர்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ அதுவும் ஒன் ஆஃப் த ட்ரெண்டை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது, சரிங்களா? இதெல்லாம் தான் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் உங்களுக்கு சொல்கிற சில எக்ஸாம்பிள். இதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். இந்த மாதிரி தான் இருக்க போதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் படிக்கும் பொழுது, ஒரு ப்ராஜெக்ட் உங்கள் கையில் கொடுக்கும் பொழுது உங்களால் ஈஸியாக யோசித்து அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும், சரிங்களா? அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேறு என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இருக்கணும், கொலாபரேஷன்ஸ் இருக்கணும், அதர் டீம்ஸோட உங்களோட நீங்கள் என்ன ஃபைன் பண்ணீங்களோ அதை அடுத்த டீமுக்கு இன்புட்டாக கொடுப்பீங்க. ஸோ அவங்க கொடுத்து திருப்பி வந்ததில் ஃபீட்பேக்கில் வரும், திருப்பி அந்த பிஸ்னஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அனலிஸ்ட்டுக்கு ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக தான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா பவர் BI டூல் இஸ் அ மஸ்ட்டு, சரிங்களா? ஒரு டேஷ்போர்ட் மாதிரி உங்கள் டேட்டாவை அனலைஸ் பண்ணி வாட் ஹேப்பன்டு சோஃபார், இந்த ஸ்ட்ராட்டஜியில் பிஸ்னஸ் இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பவர் BI டூல், அதாவது ஒரு டேஷ்போர்ட் டேபிளும் இருக்குது, பவர் BI இருக்குது, லுக்கோ ஸ்டுடியோ இருக்குது, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். மேம் அப்போ பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரோக்ராமிங் தேவை இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வேல்யூ ஆடட். ஒரு ப்ரோக்ராமிங் தெரியாத ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸுக்கும் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களுக்குமே சேலரி ஹைக் ரொம்பவே அதிகமாக டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், நான் யூஸ்வலாக சொல்கிறது தான், ப்ரோக்ராமிங் நினச்சி கவலையே படாதீங்க, அது ரொம்ப ஈஸி. நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு 8 கான்செப்ட் சொல்லிக் கொடுத்து அதிலிருந்து அவங்கள கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்து அவங்களையும் ப்ரோக்ராம் பண்ண முடியும்னு நம்ப வச்சு அவங்கள இப்போ நான் நிறைய பேர் நான் சூப்பர் ப்ரோக்ராமர்ஸாக மாற்றிருக்கேன், சரிங்களா? ஸோ அதனால் அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும். இன்னொரு சினாரியை சொல்கிறேன். என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னது, மேம் கோடிங்க்கு பயந்துட்டு தான் நான் வந்து இந்த ஒரு டொமைன்குள்ளே போனேன்,
சேலரிலாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரோத் இல்லை. இப்போ கோடிங் என் டொமைன் தான், என் ப்ரொஃபைல் தான். ஆனால் அவருக்கு கோடிங் தெரிஞ்சதுனால அவருக்கு அதிக சேலரி. இந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் கோடிங்க்கு பயப்படாமல் அதையும் சேர்த்து கற்றுருந்தேன்னா எனக்கு இந்நேரம் எனக்கு அந்த ஹைக்கெல்லாம் கிடச்சிருக்கும். தப்பு பண்ணிட்டணும்னு தோணுது. இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஒரி அபவுட் ப்ரோக்ராமிங். ஒரு கை பார்த்துடலாம் தான் இருக்கும். இவ்வளோ பேர் பண்ணுறாங்கல்ல, அப்போ என்ன கஷ்டமாக இருக்க போது? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல, அதை நீங்கள் ப்ராப்பர் மென்டார் மூலயமா கற்றுக்கிறது மூலயமா ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதோட ரிசல்ட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பைத்தான் தெரிஞ்சுக்கோங்க, பவர் பிஐ டூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் டேட்டாஸ் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் இனிமேல் நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ரீட்டைலர் ஷாப்பை பார்த்தா கூட அதை எப்படி டெவலப் பண்ணலாம், இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? ஐ எம் மிஸ்ஸஸ் ரமிஷா அன்னைக்கே, த ஃபவுண்டர் ஆஃப் ஹோப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிரைவேட் லிமிடெட். நான் ஒரு 2 hours செமினார் கண்டக்ட் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பற்றி என்னென்ன டவுட் இருக்கோ, இது வரைக்கும் இன்டர்நெட்டில் சொல்லாத நிறையா விஷயங்கள், இது தெரிஞ்சதுனால தான் எனக்கு கிளாரிட்டியே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களே எனக்கு சொன்ன அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அந்த 2 hours. ஸோ தட் இஸ் அ ஃப்ரீ வெபினார். ஸோ கண்டிப்பாக அந்த வெபினார் அட்டன் பண்ணுங்கள். அதில் உங்களோட கரியருக்கும் என்ன மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா எப்படி உங்களோட எக்ஸிஸ்டிங் ஸ்கில்லோட வேல்யூ ஆட் பண்ணலாம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை லாஸ் பண்ணாமல் ஏஐ கரியருக்குள்ளே எப்படி போகலாம் அப்படின்றத பேசியிருப்பேன். கரியர் ரீஸ்டார்ட்டுக்கு, கரியர் கேப்புக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷரர்ஸ் எல்லாருக்குமே அந்த கோர்ஸ் ரொம்ப ஈஸியாக புரியும். எல்லாருக்குமே அந்த வெபினார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வெபினார் ஃபுல்லுமே அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு லெவல் நாலேஜ் அதில் கிடைக்கும்.